வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். ஹெலிகாப்டர் பறப்பது எப்படி? வானில் பறக்கும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் போன்றவை பொறியியலின் அதிசயங்களாகவே பார்க்கப்படுகின்றன. பொதுவாக விமானங்கள் வேகமாக ஓடி உயரே உந்து சக்தி மூலம் எழும்ப ஒரு ஓடுபாதை தேவைப்படுகிறது. ஆனால் ஹெலிகாப்டர்கள் நின்ற இடத்திலிருந்து மேலே எழும்புவது மற்றும் எந்த இடத்திலும் தரையிறங்கும் அசாதாரண திறன் கொண்டவை. இதன் காரணமாக மிகப்பெரிய மருத்துவமனைகள் ஏர் ஆம்புலன்ஸ் என்ற பெயரில் நோயாளிகளை அவசர சிகிச்சைக்கு ஏற்றி செல்ல ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துகின்றன. காடுகளில் விதைகள் தூவ, வெள்ளம், தீ விபத்து போன்ற சூழ்நிலையில் ஆபத்தில் சிக்கி தவிக்கும் மனிதர்களை காப்பாற்ற ஹெலிகாப்டர் உதவுகிறது. ஹெலிகாப்டரில் அதன் ரோட்டர் பிளேடுகள் என்ற சுழலும் இறக்கைகள் தான் அதற்கு பறக்கும் திறனை அளிக்கின்றன. இந்த பிளேடுகள் அதிவேகமாக சுழலும்போது மேல்புறத்தில் குறைவான அழுத்தமும் கீழ்ப்புறத்தில் வலுவான அழுத்தமும் உருவாக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஹெலிகாப்டர் நின்ற இடத்திலிருந்து மேல் நோக்கி எழும்ப முடிகிறது. ஹெலிகாப்டர் பறக்கும்போது அது எந்த திசையில் திரும்ப வேண்டும் என்பதையும் இந்த இறக்கைகள் தான் கட்டுப்படுத்துகின்றன. எந்த திசையில் பறக்க வேண்டுமோ அந்த திசையில் ரோட்டர் பிளேடுகளை திருப்பும்போது அது திரும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.